வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான, ஒவ்வொருத்தருக்கும் அவசியமான ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் சமாதானம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் கோடீஸ்வரங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய பதவியில் இருக்கலாம், அதாவது புகழ் அடைஞ்சிருக்கலாம், பேர் பேர் புகழ் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் சமாதானம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மற்றதெல்லாம் இருக்கும், ஆனால் சமாதானம் இருக்காது. அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தவங்களுக்கு படுத்தா தூக்கம் வராது. ஏன்? அவங்ககிட்ட சமாதானம் இல்லை. சமாதானம் அப்படின்றது என்னன்னா, எந்த சூழ்நிலையிலையும் மனது அமைதியாக சந்தோஷமாக இருக்கிற ஒரு நிலைமை தான். அதுதான் சமாதானம். இல்லைன்னா சந்தோஷம் இல்லை. இந்த சமாதானத்தை போய் நம்ம விலை கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது, எங்கனாலும் போயெல்லாம் வாங்க முடியாது. இது நமக்குள் அந்த சமாதானம் நதியை போல பாய வேண்டும். நதி எப்படி தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோ அதுபோல் நம்ம உள்ளத்தில் ஒரு சமாதானம் நதியை போல பாயணும். இந்த சமாதானம் நதியை போல பாயணும்னு சொன்னால் நம்மகிட்ட என்ன காணப்பட வேண்டும்? சாந்த குணம் காணப்பட வேண்டும். சாந்தம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது நீங்கள் ஒரு குழந்தை இருக்குது, தப்பு பண்ணிருச்சு. அந்த குழந்தைய நம்ம ஓங்கி அடிக்கிறோம், திட்டுறோம், தண்டனை கொடுக்குறோம், அது அமைதியாக இருக்குது. நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதனாலன்னு சொல்லிட்டு அழக்கூட மாட்டாது சில நேரம். அது மாதிரி இப்போது ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களோட இணை வந்து அவங்கள கோபமாக பேசும்போது அவங்க பதில் பேச மாட்டாங்க, ஏன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் சாந்தம் அல்ல. இது வந்து என்னென்னா, அப்படி நம்ம தப்பு பண்ணதுக்கு நம்ம அப்படி பம்மி நிற்கிறது, அந்த நேரம் தான் அப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க, அது வேறு விஷயம். அப்போ இதுக்கு பேர் சாந்த குணம் அல்ல. அப்போ சாந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், என்னதான் நமக்கு தீமை மற்றவங்க செய்தாலும் அதை பொறுத்து கொண்டு நாம் அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் தான் சாந்தம். அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால் தான் சாந்தமாக நம்ம இருக்க முடியும். ஒரு வார்த்தை மற்றவங்க சொன்ன உடனே சொல்லுன்னு ஏறுதுல, அது சாந்த குணம் அல்ல. அது இருந்தால் சமாதானம் போயிடும். என்ன அப்படி பேசிட்டானே, அடுத்தவன் என்ன சொல்லட்டும். சூரியனை பார்த்து நாய் குலைக்குது, சூரியனுக்கு என்ன கஷ்டம், நம்ம சூரியனாக இருப்போம். அந்த எண்ணம் இருக்கும்போது சமாதானம். இந்த சமாதானம்ன்றது எப்படின்னா, 2 வகையில் நம்ம அதை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த சமாதானம் நமக்குள்ள, நம் இருதயத்துக்குள்ளேயும் நம்மளுடைய சிந்தைகளையும் நாம் காத்து கொண்டால் நமக்கு சமாதானம். எப்படி இருதயத்தை காத்துக்கொள்வது? எப்படி சிந்தையை காத்துக்கொள்வது? நம்மளுடைய சிந்தைகள் எப்பொழுதுமே நல்லதை நினைக்கணும். நல்லதுன்னா என்ன? இப்போது உண்மை எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, நன்மை எதுவோ, புண்ணியம் எதுவோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, இப்படி நாம் நம் சிந்தனையில் நினைக்கும் போது நமக்கு சமாதானம். அந்த சமாதானம் நம்மளை விட்டு போகவே போகாது. இதற்கெல்லாம் மாறி உண்மையுள்ளதிலோ எப்படிரா போய் பேசலாம், எப்படிரா ஏமாற்றலாம், இதை நினைக்கும் போது, ஒழுக்கம் இல்லாதவைகளை நினைக்கும் போது, அந்த தேவையில்லாத, அதாவது இவர்களுக்கு மாற்றின சிந்தனைகள் இருக்கும்போது மற்றவங்கள நம்ம எப்படி ஏமாற்றலாம், எப்படி நம்ம இது பண்ணலாம், இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது, அந்த சிந்தனைகள் அப்படி இல்லாத போது சமாதானம் நமக்கு கிடையாது. இந்த நினைவுகள் இருக்கும்போது நிச்சயமாக சமாதானம் இருக்கும். நம் சிந்தைகள் இப்படிப்பட்டவைகளை சிந்திக்க வேண்டும். இறைவனை தேட வேண்டும், உண்மையான நினைவுகளை தேட வேண்டும், அன்பை தேடணும், அன்புள்ளவைகளையே நினைக்கணும். இதுங்களை எல்லாவற்றையும் நம்ம நினைத்து கொண்டிருந்தாலே சமாதானம். 2வது, போதுன்ற மனசோடு இருந்தால் அது அதை நினச்சா சமாதானம். இருதயம் சரி, இப்போது சிந்தனைகளை காத்துக்கொண்டோம். இருதயத்தை எப்படி காத்துக்கொள்வது? நம் இருதயத்தில் இருந்து கசப்பு, வெறுப்பு, கோபம், பொய், ஏமாற்றுறது, மற்றவங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறது. 2வது, பேராசைப்படுறது, மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறது, பண ஆசை, பதவி ஆசை, புகழுக்கு ஆசை. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம் இருதயங்களுக்குள்ள இருந்தால் நிச்சயமாக நமக்கு சமாதானம் இல்லை. இதில் ஒன்று இருந்தாலும் சமாதானம் இல்லை.
மற்றவங்கள மன்னிக்கவே மாட்டேன்ற கடின இதயம் இருந்தால் நமக்கு சமாதானம் இல்லை. அப்போது இது எல்லாமே மாறணும். எல்லா விதமான கசப்புக்கள், வெறுப்புக்கள், கோபங்கள் நம்ம உள்ளத்தில் இது எதுவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஆசைன்றது வேற, இச்சைன்றது வேற. இச்சை அப்படின்றது என்னன்னு வேதம் சொல்லுதுன்னா, நீ வந்து பிறனோட மனைவியை இச்சிக்காத, பிறனோட ஆடு மாடுகளை இச்சிக்காத, பிறனோட வீட்டை இச்சிக்காத, அவனுடைய வேலைக்காரியை இச்சிக்காத, அவனுடைய வேலைக்காரன் இந்த மாதிரி ஆளுகளை நீ இச்சிக்காத. சிலர் நினைப்பாங்க, பக்கத்து வீட்டுக்கு நல்ல வேலைக்காரி வந்துட்டா அப்படின்னு சொன்னால் சிலர் என்ன செய்வாங்க, தந்திரமாக அந்த பொண்ணை கூப்பிட்டு இவங்க அவங்கள விட காசு கொடுக்கறது மாதிரி சொல்லி ரொம்ப நல்லவங்க மாதிரி நடித்து அந்த வேலைக்காரியை தான் பக்கம் இழுத்துக்கிட பார்ப்பாங்க. இது பெரிய இது வந்து தவறு. இதை நம்ம ஆசைன்னு சொல்ல மாட்டோம், இது இச்சை. ஆசைக்கும் இச்சைக்கும் என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு வந்து அழகான மனைவி வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஆசை. எனக்கு பொண்ணு நல்லா கலராக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான் நினைக்கிறான்னா அது ஆசை. ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவளை அடைய நினைக்கணும்னு சொல்லி நினைக்கிறான்ல, அதுக்கு பேர் இச்சை. ஆசை வேற, இச்சை வேற. புத்தர் ஆசைகளை வெறுத்தால் கடவுள்கிட்ட போகலான்னு சொல்றாரு. பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, இச்சையை ஒழித்தால், இச்சையை ஒளி, அது கட்டளைகள். இச்சை இருக்கக்கூடாது. ஐயோ அடுத்தவன் புருஷன், அந்த புருஷனை நம்ம நினைக்கல, அவன் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறானே, பொண்டாட்டி சொல்கிறதெல்லாம் கேட்குறானே அப்படின்னு ஒரு பெண் அடுத்த கணவனை, அடுத்த குடும்பத்தை பார்த்து நினச்சிட்டான்னா அவள் இச்சை. அது தப்பு. உனக்கு சமாதானம் போச்சு. நினைக்கக்கூடாது. இவ்வளோ லட்சத்தில் கார் வாங்கி வாசலில் நிறுத்தியிருக்காங்களே, ஐயோ அவங்க இவ்வளோ சின்ன பையன்தான் இவ்வளோ வேகமாக முன்னேறிட்டானே, நம்ம புருஷன் பாரு இன்னும் இப்படி இருக்கிறாரே அப்படி நினச்சிட்டா இச்சை போச்சு. கணவன் நினைக்கலாம், என் மனைவி பாரு அவெல்லாம் எவ்வளோ சம்பாதிக்கிறா, எப்படி குடும்பத்தை பார்க்குறா, எவ்வளோ கடன் அடைக்கிறா, என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் தெரியலையே, மற்றவங்கள அப்படி நினைக்கும் போதே அதில் குடும்பத்தில் சமாதானம் போச்சு. என்றைக்கு யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. மற்றவங்கள பார்க்கும்போது அந்த இச்சையானது அது நமக்கு சமாதானத்தை போக்குறது. அது மட்டும் இல்லை, இச்சையானது பாவம் செய்ய தூண்டுகிறது. அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். இன்றைக்கி பார்க்குறோமா நிறையா பாலியல் துன்பங்கள், கஷ்டங்கள், இதெல்லாம் என்ன அவனுக்கு வர்ற இச்சையினால் வர்றது. அப்போ அதனோட துன்பம், அதனோட முடிவு என்ன? மரணம். அந்த அவனுக்கு கிடைப்பது இனி மரணம் தான். அதனால் இச்சை இருக்கக்கூடாது. இருதயங்களையும் நம் சிந்தனைகளையும் காத்து கொள்ளும்போது நாம் சமாதானமாய் வாழ முடியும். இந்த சமாதானத்தை ஒரு சின்ன கதை மூலமாக ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, நிறையா நாட்டை ஜெயிச்சிடுறாரு. ஆனால் அந்த ராஜாவுக்கு சமாதானமே இல்லை. ராத்திரி படுத்தா தூக்கமே இல்லை. அவர் நகர்வலம் வரும்போது பார்த்தா ஒரு ஏழை தான். ஆனால் அழகாக அவன் என்ன பண்ணுறான், வெறும் நார்க்கட்டில் தான், சும்மா பொத்த கூட இல்லை, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அவன் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போது மறுநாள் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, அரண்மனை காவலனை விட்டு நீ போய் அவனை கூட்டிகிட்டு வந்தார். அப்போ அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ வந்து இப்படி நீ தூங்குறையே, நீ வந்து இவ்வளோ சமாதானமாக இருக்கிறியே, நீ எப்படி நீ இருக்கிற? அவன் சொல்கிறான், இல்லையா நான் வந்து காலையில் போகிறேன், நான் வந்து வேலை செய்கிறேன், சாயந்தரம் வர்றேன், நான் சாப்பிட்றேன், நான் குளிக்கிறேன், சாப்பிட்றேன், ட்ரெஸ் பண்ணுறேன், நான் தூங்கிடுறேன், எனக்கு தூக்கம் வந்துடுது அப்படின்றான். ஏன்னா அவன் நாளையை பற்றின கவலை கிடையாது, மற்றவங்கள பற்றின சிந்தனை கிடையாது, பொறாமை கிடையாது. இன்னொன்று தெரியுமா பிரியமானவர்களே, பொறாமை என்பது எலும்புரிக்கு நோய். அது இருந்தால் சமாதானம் இல்லை. நம்ம வேலையை பார்க்கும்போது நம்ம மற்றவங்கள பார்த்து பொறாமைப்பட மாட்டோம். அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இப்படி இருக்கிறாங்களே, பொறாமைப்பட்டுட்டா சமாதானம் இல்லை. அந்த பொறாமை என்பது எலும்புரிக்கு நோய்க்கு சமமாக இருக்கிறது. அப்போது இவன் தூங்கினோடனே அந்த ராஜா சொல்கிறாரு, அப்போது நீ போட்ட ட்ரெஸ்ஸை எனக்கு கொடு, நான் இன்றைக்கி போட்டு தூங்கி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவனோட ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு தூங்குறாரு. அன்றைக்கும் அவருக்கு தூக்கம் வரல. அப்போ அவரோட மந்திரி சொல்கிறான், ராஜா நீ வந்து நூற்றுக்கணக்கான சண்டை போட்டிருக்க, ரத்தம் சிந்தியிருக்க, நீ எப்போ பாரு நீ வந்து கொலை பண்ணியிருக்க, எத்தனை பேரை நம்ம கொன்னுட்டோம் அந்த சண்டை நடக்கிறதுல, மக்கள் எத்தனை ராஜாக்கள் தலையை வெட்டியிருக்கிறீங்க, அப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு என் நேரம் போர்னு நீ வாழ்ந்து நீ ஜெயிச்சிட்ட, ஆனால் உனக்கு சமாதானத்தை இழந்துட்ட அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, அப்போ நானும் இவனை போல் அன்னன்னைக்கு சாப்பாடு இருந்தால் போதும்னு நினச்சிட்டு எனக்கு சமாதானம் தான் முக்கியம், தூக்கம் தான் முக்கியம், எனக்கு
எனக்கு எதுவுமே வேண்டான்னு அரச பதவியை துறந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நேரா போகிறாரு. நான் எங்கே எனக்கு எது கிடைக்குதோ அன்னன்னைக்கு ஆகாரம் கிடைச்சா எனக்கு போதும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நானும் அவனை போல் சமாதானமாக தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதபடி இன்றைக்கு இது நடக்குதா போதும். 2வது, கடவுளுக்கு தெரியும். கடவுள் மேலே நம்ம பாரத்தை வச்சிடணும். எல்லாமே அவர் பார்த்துப்பார். ஒரு தகப்பன் எப்படி அந்த குழந்தை வந்து அப்பா எல்லாம் பார்த்துப்பாருன்னு நினைக்கிறேன், அதுபோல் கடவுள் நம்ம எல்லாவற்றையும் பார்த்துக்கிடுவார். நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்குதா, அது கடவுளினோட சித்தம் தான். அவர்படி தான் நடக்குது. அதற்காக நாம் வருந்தி வேதனைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் இதுவும் கடந்து போகும் என்ற அந்த மன நிறைவோடு சமாதானமாய் மகிழ்வோடு இருந்தால் நமக்கு சமாதானம் உண்டு. டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னா சந்தோஷமாக இருங்க, மற்றவங்கள சந்தோஷப்படுத்துங்க, உங்கள் இருதயத்துக்குள்ளே நிறைய விஷயங்களை போட்டு வைக்காதீங்க, உங்கள் இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கணும். நாம் எப்போ மகிழ்ச்சியாக இருப்போம் தெரியுமா, மற்றவர்களை எப்போ மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறோமோ அப்பொழுது தான் நாம் மகிழ்ச்சியாய் வாழ முடியும். அப்பொழுது நமக்கு சமாதானம் வரும். இன்றைக்கு நாம் முடிவெடுப்போம். நம்மளுடைய மகிழ்ச்சி எதில் இருக்குன்னா, மற்றவர்களுடைய சமாதானத்தில் இருக்குது. நம்ம குடும்பத்தில் மற்றவங்க மகிழ்ச்சியில் நம்ம மகிழ்ச்சி இருக்குது. நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட மகிழ்ச்சியில் நமக்கு இதை நினச்சாலே போதும், நம் இருதயம் சமாதானம். அந்த சமாதானத்தை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கடவுள் நமக்கு தருவார். அவர் சொன்னபடி நாம் வாழும்போது சமாதானமாய், பொறாமை இல்லாதபடி, இப்போ சொன்ன எல்லா காரியங்களையும் நம் சிந்தனைகளை சீர்படுத்தி, இருதயங்களின் பொல்லாத நினைவுகளை அகற்றி, நாம் சாந்தமுள்ள குணத்தை பெற்றுக்கொண்டு வாழும்போது நாம் சமாதானமாய் வாழும். சமாதானத்தை பெற்றுக்கொள்வோமா? காட் பிளஸ் யூ.